வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம பொங்கல் ஸ்பெஷலாக குக்கரில் ரொம்ப சுலபமாக அல்வா மாதிரி அருமையான சக்கரை பொங்கல் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்கும்போது இவ்வளோ நல்லா அருமையாக இருக்குன்னு. வாங்க பந்த சுவையான சர்க்கரை பொங்கல் குக்கரில் சுலபமாக எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அரிசி பிடிக்கும். நான் இந்த டம்ளரில் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 3/4 அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. பொன்னி பச்சரிசி, பொங்கல் பச்சரிசி எது வேணால் சேர்த்துக்கலாம். மீதம் உள்ளதுக்கு மட்டும் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஈக்குவலாக சேர்த்து செய்யும்போது நமக்கு பொங்கல் சாப்பிடும்போது திகட்டுற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். திகட்டவும் திகட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இண்டாலியம் கடாய் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ட்ரைப்ளை கடாயும் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வேணுறவங்க ஸ்கில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுறவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இந்த கடாயில் இந்த அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே ஒன்றாவே சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் மாறாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் வாசனை வரும். இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு பாருங்கள். நிறம் ரொம்ப மாறலை, கலர் மாறாமல் இந்த அளவுக்கு வறுபட்டு வந்துச்சுன்னா போதும். இப்போ இதை ஒரு 2 தண்ணி போட்டு கழுவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த அரிசியை ஊற விட்டுருங்க. இப்போ ஊற வச்சுருந்த அரிசியை மட்டும் நான் குக்கரில் சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம இந்த டம்ளரால் தான் 1 டம்ளர் எடுத்துருந்தோம். அதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சாத பால், பச்சை பால் தான் சேர்த்துக்கிறேன். நம்ம இதுமாதிரி பால் சேர்த்து செய்யும்போது தான் பொங்கல் நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம என்ன தான் ஸ்வீட் செய்தாலுமே உப்பு சேர்க்கும்போது தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ குக்கரை மூடிட்டு நான் ஒரு 6 விசில் விட்டுக்கிறேன். அப்போ நல்லா குழஞ்சி வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். உங்கள் குக்கர் அந்த மாதிரி வெந்து வர்றதுக்கு எத்தனை விசில் பிடிக்குமோ வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம இந்த கப்பால் தான் 1 கப் அரிசி எடுத்துகிறோம். அதுக்கு 2 கப் வெல்லம் சேர்த்திங்கன்னா நல்லா இனிப்பு சுவையோடு இருக்கும். அதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த வெல்லம் கரைஞ்சி கொதித்து வந்துச்சுன்னா போதும். அதில் மண் தூசி எல்லாம் இருக்கும், அதை வடிகட்டி எடுத்துக்கிறதுக்காக தான். இப்போ வெல்லம் கரைஞ்சி கொதித்து வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த பொங்கல் நல்லா வெந்துட்டு குழஞ்சி வந்திருக்கு பாருங்க. 6 விசில் தான் விட்டுருந்தேன். ப்ரெஷருமே தானாக ரிலீஸ் ஆக விட்டுட்டேன். அடியும் பிடிக்கல. இப்போ நல்லா குழஞ்சி வந்த பொங்கலை இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விடுங்க. அப்போ நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்தா அந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்து நம்ம கலந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பொங்கல் தளர்வாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்துக்கு பொங்கல் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இல்லை, அதே சமயத்தில் கெட்டியால் இந்த பதத்துக்கு நீங்கள் நிறுத்தி வச்சிங்கன்னா தான் லைட்டாக ஆறுச்சுன்னா கரெக்டான பதத்தில். நீங்கள் ரொம்ப அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப கல் மாதிரி ஆகிடும் ஆறின பிறகு சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வாயில் போட்ட உடனே கரைஞ்சி வந்துடும். இப்போ நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு 10-15 முந்திரி 2 உடச்சிட்டு பொரித்து சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் ஏலக்காய் வாசனை பிடிக்காதுன்றதுனால நான் ஏலக்காய் சேர்க்கல. நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நமக்கு நல்ல சுவையான நல்லா க்ரீமியாக அல்வா மாதிரி அருமையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.